அதிகாரப்பூர்வமாக கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடெல்லாம் எந்தெந்த கட்சியோடு முதன்மை கூட்டணியிலோ இருக்கிறதோ அந்த முதன்மை கூட்டணி கட்சிதான் களத்துக்கு ஏற்றவாறு கூட்டணி கட்சிகளோடு பேசி அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு தேர்தலில் வெற்றியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே முடிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இல்ல, பொதுவா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கிராமம் முதல் நகரம் வரை இருக்கின்ற கட்சி. காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து வெளியிலே வந்து தமிழகம் முழுவதும் பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார் என்ற ரீதியிலே நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மை என்ற மரியாதைக்குரிய கட்சியாக தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் தமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாற்றுக்கருத்தே கிடையாது. கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே வாங்கிய எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கை வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. சார், கொஞ்சம் தயவு பண்ணி அமைதியா இருங்க சார். ஏற்கனவே வாங்கிய எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கை வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தொண்டரிடம் இருக்கும், இல்லாமலே இருக்காது என்பதிலே மாற்றுக்கருத்து கிடையாது. இருப்பினும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே எப்பொழுதுமே கூட்டணி கட்சியினுடைய தலைமை கட்சியோடு முறையாக சரியாக பேசி சுமூகமான தீர்வு, நல்ல தீர்வு, வெல்லக்கூடிய தீர்வாக அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற கட்சி. அதையே நாங்கள் பேணி காக்கின்றோம். அப்ப இந்தியா முழுவதும் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான தோல்விகளை கண்ட காங்கிரஸ் திமுகவை ஒப்பிட்டு என்ன கூறுவது என்று கேட்க விரும்புகிறேன். அதுபோல நான் கொச்சையாக பேசி எனக்கு பழக்கமும் இல்லை, விரும்பவும் இல்லை. அப்படி பேசுபவர்களுக்கு இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். ஐயா, விஜயுடைய வருகையால உங்க கூட்டணிக்கு பாதிப்பு, தாக்கம் இருக்குமா? நீங்க பொதுவான உண்மை நிலை, விஜயுடைய சதவீதம் ஒவ்வொரு சதவீதத்தை கூறுகின்றீர்கள். யாரும் 10க்கு குறைவாக கூறுவதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் வாக்களித்த பிறகு எல்லா கட்சிக்கும் சதவீதத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்துபவர்கள் எஜமானர்கள். எஜமானர்கள் என்றால் வாக்காளர்கள், மக்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு என்ன சதவீதத்திலிருந்து நீங்கள் ஆரம்பித்தாலும் அந்த சதவீதமெல்லாம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுடைய சதவீதம் தான் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதில் தமாகவின் பங்கும் இருக்கத்தான் செய்யும்.